Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. சாதியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடும் மதவாதத்தை முன்னிறுத்தி இந்துத்துவா அரசியல் செய்யக்கூடிய பாஜகவோடும் எந்த காலத்திலும் தேர்தல் களத்தில் உறவு கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார். வட மாவட்டங்களில் இந்த ரெண்டு பெரும் சமூகம் மக்கள் தொகையில் பெரும்பான்மையான சமூகமும். ஆனால் இதை பெரிதாக அரசியல் லாபங்களுக்காக இந்த இரண்டு பெரும் சமூகத்தை மேலும் மேலும் பிளவுபடுத்தி ஒரு பகையாவே உருவாக்கி விட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரும் பங்கு இருக்கிறது. கடலூர் மாவட்டங்களில் எங்கள் தலைவர் போட்டியிட்டார் என்பது ஒரே காரணத்திற்காக அந்த சிதம்பரம் தொகுதி முழுவதும் மிகப்பெரிய பெரிய எழுச்சி கிடைச்சது. ஆனால் இந்த மக்களை வாக்களிக்க விடாம ஏறக்குறைய 12,000 கிராமங்களை 12,000 குடிசைகளை உண்மையான பாட்டாளி யாரு? வன்னியர் மக்கள் மட்டும் பாட்டாளி கிடையாது. நல்ல பேருங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்ற மாதிரி ஒரு பேர் எங்கேயும் அமையாது. அருமையான பேர். ஆனால் உண்மைக்கே அந்த கட்சி உண்மையான பாட்டாளிகளுக்கான கட்சியா அப்படின்னா இல்ல. உண்மையான பாட்டாளிகள் யாரு? சேரிக்குள்ள கிடக்குறாங்க. 2006 18 எம்எல்ஏ, 5 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கலைஞர். நடுவில் இருந்துட்டு 2 பேர்த்தையும் ஆட்டி படைச்சார். 2 பக்கம் பேரம் பேசுவார், ஒவ்வொரு தேர்தலுக்கு அணி மாறுவார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் இவரை கேட்கும்போது திரும்ப அவர்கள் அவரை தந்தை போல அப்படின்றதோ, அவங்க பெறாத பிள்ளை போல அப்படின்றதோ, அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் பேசுறது சாத்தியமா இருக்கு? பசி எடுக்கிறது சாப்பாடு வேணும், கட்சி நடத்துறோம், அரசியல் களத்தில் எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். இதுதான் அவங்களுடையது. இல்ல அரசியலுக்காக தான் அப்ப இந்த பேச்சுக்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? முழுக்க இது கூட நாடக அரசியல் தான். இங்க இருந்து வரிசையா கன்னியாகுமரி வரைக்கும் எங்க கட்சி தொண்டர்கள் கையில இருக்க 5 போட்டு சுவரெழுத்து எழுதுறான். தொல் திருமாவளவன் கொட்டை எழுத்து எழுதி வைக்கிறாங்க எங்க கட்சிக்காரங்க. இதை பார்த்து வைத்தறிச்சல் பட்டவர் தான் மருத்துவர் ராமதாஸ். எந்த மக்களுடைய பிரதிநிதியா இருக்காரு? உண்மையான பாட்டாளி மக்களுடைய பிரதிநிதி அவர் தான். அப்ப அவருடைய பேரை பார்த்து நீங்க எரிச்சல் படுறீங்கன்னா எப்படி உங்களுக்கு அவர் பெற்றெடுக்காத பிள்ளை ஆவாரு? இல்ல இதுல இருவேறு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி இருக்காரு. அன்புமணியே ஒரு தனியா அவருக்கான ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கீங்க, இவரை தனியா கணக்கிடுறீங்க, இவரை ஏத்துக்கிற தன்மை இருக்கு, அன்புமணி அவர்களை தான் ஏத்துக்கிற தன்மை இல்லை, இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இல்லையா? வேறு மரம் வேறு கிளை வேற. வேரிலிருந்து தான் மரம், மரத்திலிருந்து தான் கிளை, காய், கனி. வேறு யாரு? மருத்துவர் ராமதாஸ். அதோட கிளை தான் அன்புமணி. மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெவ்வேறு அல்ல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு விசிகாவில் இருந்து திரு பாவலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசும் சார். வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வேகம் எடுத்து நடக்குது தேர்தலை ஒட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, பிரதமர் வருகை, சேராதவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் அது பொருந்தா கூட்டணின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் திமுகவிலையும் நிறைய சலசலப்பு இருக்கு அப்படின்றாங்க. அதுல குறிப்பா பேசப்பட வேண்டியது அப்படின்றது பெற்றெடுக்காத பிள்ளைதான் திருமா அவர்கள் அப்படின்ற ஒரு குரல் கேட்குது அப்படின்றது. இது நாள் வரைக்கும் பாமக பாஜக இருந்தா நாங்க போக மாட்டோம் அப்படின்றத சமரசம் செய்வதற்காக இதெல்லாம் பேசுறதா? திமுகவில் எந்த விதமான சலசலப்பும் கிடையாது. கடந்த 3 தேர்தலில் ஒருமித்த கருத்தோடு மாபெரும் வெற்றி வகை சூடி வரக்கூடிய அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி. இப்போ நீங்கள் என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னா, பாமக உள்ள வருது, வந்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு தான் கேட்க வர்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பே எங்கள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அறிவித்தார். சாதியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடும் மதவாதத்தை முன்னிறுத்தி இந்துத்துவா அரசியல் செய்யக்கூடிய பாஜகவோடும் எந்த காலத்திலும் தேர்தல் களத்தில் உறவு கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக அறிவித்து விட்டார். இப்போ பாமக உள்ள வர்றதுக்கு முயற்சிக்குது. நாங்க அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறவே இல்லை, உறுதியா இருக்கிறோம். கூட்டணிக்கு தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் முடிவெடுக்கணும், யாரை உள்ள வச்சுக்கிறணும், யாரை வெளியே வைக்கணும், யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அப்ப இவங்களுடைய பேச்சு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எங்கள் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை ஒரு தந்தையை போன்று நேசித்தார். குறிப்பா வட மாவட்டங்கள்ல இந்த ரெண்டு பெரும் சமூகம் மக்கள் தொகையில பெரும்பான்மையான சமூகமும்
சமூகம். குடியிருப்பும் அருகருகில தான் இருக்கும், பக்கம் பக்கமாக தான் இருக்கும். ஒன்று இவங்க தெருவு கடந்து அந்த தெருவுக்கு போகணும், இல்லை அவங்க தெருவு கடந்து இவங்க தெருவுக்குள்ள வரணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் 2 சமூகமே வந்து தமிழ் குடிகள் தான், தமிழ் சமூகம் தான். ஆனால் ஒரு பெரிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பு என்பது சாதிய கட்டமைப்பு. அந்த சாதிய சமூக கட்டமைப்புக்குள்ள தான் இந்த 2 சமூகம் வாழுது. ஆனால் இதை பெரிதாக அரசியல் லாபங்களுக்காக, தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் அந்த முன்னெடுப்புக்காக இந்த 2 பெரும் சமூகத்தை மேலும் மேலும் பிளவுபடுத்தி ஒரு பகையாவே உருவாக்கி விட்டதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரும்பங்கு இருக்கிறது. அதை வந்து மறுக்கவே முடியாது. ஆனால் எங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, சமூகமும் உழைக்கின்ற வர்க்கம் தான், சமூகமும் உழைக்கின்ற மக்கள் தான். 2 பேரும் ஒரே கிராமத்தில் ஒன்றா தான் பக்கம் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாதி அடிப்படையில் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறாங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியலுக்கு பிறகு, அவங்களுடைய ஆதிக்கத்திற்கு பிறகு வட மாநிலங்களில் மிகப்பெரிய மோதல் உருவானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சியும் அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தது. நாங்கள் பேசுகிற அரசியலால் வட மாவட்டங்களில் சமூக மக்களிடையே எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு கிடைத்தது. அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் ஏராளமான பேர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒரு நல்ல தலைவர், கொண்ட கொள்கையில் உறுதியாக போராடக்கூடிய ஒரு நெஞ்சுரம் கொண்ட தலைவர், தேர்தல் ஆதாயத்துக்காக கொள்கையில வந்து கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு தலைவர், ரொம்ப கொள்கை பிடிப்போடு நின்று போராடிட்டு இருக்காரு, சமூக நீதிக்காக போராடுறாரு, இடஒதுக்கீடு கொள்கையை பாதுகாக்கணுக்காக போராடுறாரு, தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகளுக்காக போராடிட்டு இருக்காரு, அப்போ இவரும் நமக்கான தலைவர் தான் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி வன்னியர் சமூக மக்கள் நிறைய திரள ஆரம்பித்தாங்க. இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தது. ஏன்னா அவங்க வந்து வன்னியர்களை முன்னிறுத்தி தான் அங்கே கட்சி தொடங்கியிருக்காங்க. அப்போ இந்த அவங்களுடைய நகர்வு என்பது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிளவை வந்து உருவாக்கியது. 1999 நாங்கள் வந்து முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறோம். சிதம்பரம் தொகுதி, பெரம்பலூர் தொகுதியில். இப்போ கடலூர் மாவட்டங்களில் எங்கள் தலைவர் போட்டியிட்டார் என்பது ஒரே காரணத்திற்காக அந்த சிதம்பரம் தொகுதி முழுவதும் மிகப்பெரிய ஒரு பெரிய எழுச்சி கிடைச்சது. பயங்கரமான எழுச்சி. எல்லா கிராமங்கள்லையும் அன்னைக்கு வந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டிட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட சைக்கிள் சின்னத்தில் எங்கள் தலைவர் போட்டிட்டார். அந்த சைக்கிளில் வந்து எல்லா கிராமங்கள்லையும் மரத்தில் கட்டி தொங்க விட்டாங்க, கொண்டாடுனாங்க. அது வந்து எப்படி நம்ம ஒரு கோயில் திருவிழா எப்படி கொண்டாடுவாங்க, அது தேர்தல் களம் என்பது திருவிழா களமாக இருந்தது. தேர்தல் களம் என்பது 1999 தேர்தல் களம் திருவிழா களமாக இருந்தது சிதம்பரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த மக்களை வந்து வாக்களிக்க விடாம ஏறக்குறைய 12,000 கிராமங்களை வந்து 12,000 குடிசைகளை வந்து எரிச்சாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 12,000 குடிசைகளை. அதாவது வந்து நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடு கலனையில் மாடாய் உழைக்கின்ற மக்கள், நாளெல்லாம் பொழுதெல்லாம் காடுகளில் மாடாய் உழைக்கின்ற மக்களுக்காக, அந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக, அந்த மக்களின் தலை நிமிவிற்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியை கண்டு, இந்த தலைமையை கண்டு ஒரு ஆகச்சிறந்த தலைமை நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த கட்சி நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு அப்படின்னு அந்த தமிழ்நாடு முழுவதும் இந்த மக்கள் வந்து அணிதிரள்றாங்க. அப்படி ஒரு அணிதிரட்சி 1999 தேர்தல் களத்தில் உருவாச்சு. இதெல்லாம் கண்டு அவங்களுக்கு பெரிய அச்சமாயிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அச்சமாகி ஒரு 12,000 குடிசைகளை வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறை காடானது. நிறைய வந்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு சில பெண்கள்லாம் அந்த மாண்டு போனாங்க. ஆதனூரில் பொன்னறிவின் ஒரு பெண்லாம் ரொம்ப கொடூரமாக பாலியல் வல்லுறவு, செல்லஞ்சேரி சிவகாமின்னு ஒரு அம்மா, இப்படி நிறைய நடந்தது. அவர் வயதான ஆட்கள் கூட பார்க்காம அடிச்சு சாக்கிலெல்லாம் கட்டி தூக்கி போட்டுலாம் பெரிய வன்முறை காடாக இருந்தது. ஆனாலும் இந்த வேதனைகளை தாங்கி கொண்டு, இந்த ரத்தம் சிந்துதலை தாங்கி கொண்டு, பொறுத்து கொண்டு, எல்லா நெருக்கடிகளையும் தாங்கி கொண்டு உழைக்கின்ற மக்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையை உருவாக்கணும், ஒரு இணக்கத்தை உருவாக்கணும். 2 பேர் சமூகம் தமிழ் சமூகம் தான். அப்ப இந்த மக்கள்கிட்ட உண்மையான பாட்டாளி யாரு? வன்னியர் மக்கள் மட்டும் பாட்டாளி கிடையாது. நல்ல பேருங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்ற மாதிரி ஒரு பேர் எங்கேயும் அமையாது. அருமையான பேர். ஆனால் உண்மைக்கே அந்த கட்சி உண்மையான பாட்டாளிகளுக்கான கட்சியா அப்படின்னா இல்ல. உண்மையான பாட்டாளிகள் யாரு? சேரிக்குள்ள கிடக்குறாங்க. உண்மையான பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய சேரி மக்களை எதிராக வந்து அவங்க வந்து எதுவுமே லேண்ட்லெஸ், நிலம் கிடையாது, அரசியல் அதிகாரம் கிடையாது, சமூக அங்கீகாரம் கிடையாது, பொருளாதார வளர்ச்சி கிடையாது. இன்னைக்கு இடஒதுக்கீட்டு கொள்கையை பயன்படுத்தி தான் ஒரு செக்ஷன் பீப்புள் வந்து மேலே போயிருக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து கிராமப்புறங்களில் நிலமற்ற விவசாய கூலிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் தான் உண்மையான பாட்டாளிகள். அந்த பாட்டாளிகளை நீங்கள் வந்து எதிராக நிறுத்தி வன்முறைக்கு ஆளாக்கி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குருவி கூடு கட்டுவதை போல குருவி கூடு கட்டுவதை போல சின்ன சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த நிறைய கிராமங்களில். அங்கே அதெல்லாம் போய் நீங்கள் நாசமாக்கி உடைமைகளை வந்து எல்லாத்தையும் அழிச்சிங்க. இவ்வளோ வன்முறைக்கு அப்புறமும்
நாங்க வந்து மருத்துவர் ராமதாஸ் அவரோட கைகோர்த்தோம். ஏன் கைகோர்த்தோம்? கிரவுண்ட்ல மக்கள் வந்து ஒற்றுமை ஆகணும். இந்த பகை வந்து நீண்டு போயிட்டே இருக்கக்கூடாது, பகை வளரக்கூடாது. இப்போ எங்களுக்கு அரசியல் லாபத்தை காட்டிலும் உழைக்கின்றவர்க்கும் ஒன்றா இருக்கணும். அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லோருக்கும் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுக்காக இணைப்பு இதுக்காக நாங்க வந்து ஒரு இணக்கத்தை மருத்துவர் ராமதாஸ் கை கோர்த்தால் இந்த மக்கள் ஒற்றுமையாவாங்க அப்படின்னு தான் கை கோர்த்தோம். 2011 தேர்தலில் திமுக தலைமையில் விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே அணியில பயணம் பண்ணோம். ஆனால் தொடர்ந்து தேர்தல் களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் தோல்வி. 2001 20 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று 20 எம்எல்ஏ. 2001 பாட்டாளி மக்கள் கட்சி 20 எம்எல்ஏ. 2006 18 எம்எல்ஏ, 5 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்றிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கலைஞர். ஜெயலலிதா கலைஞர் நடுவில் இருந்துட்டு 2 பேர்த்தையும் ஆட்டி படைச்சார். 2 பக்கம் பேரம் பேசுவார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணி மாறுவார். 2 பக்கம் பேரம் பேசுவார். எங்கே அறுவடை பெருசா நடக்குதோ அங்க கூட்டணி சேர்ந்துருவாரு. ஏற்கனவே இருந்த கூட்டணியை மட்டம் தட்டி பேசுவார். இது அவருடைய ஸ்டைல். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிலாம் சொல்லி கொண்டு வந்து விதைச்சு பார்த்தார். அடுத்து இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அரசியல் வந்து இவருடைய பேரரசியல் வந்து தவறான அரசியல். அடுத்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு இதை கொண்டு வந்தார். தொடர் தோல்வியிலிருந்து தங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக எந்த மக்களை தங்களுடைய கட்சியோட அடிப்படை பலமா கருதினாரோ வன்னியர் சமூக மக்களை, அந்த மக்களுடைய வாக்குகள் தங்களுக்கு வரல, தொடர்ந்து தோத்து போறோம், அப்போ அந்த மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு மறுபடியும் நம்ம ஆட்சி அந்த அதிகாரத்துக்கு நகரணும் அப்படின்னா சென்டிமெண்டா ஒரு விஷயத்தை கையில் எடுப்போம் அப்படின்னு நாடக காதல்னு ஒன்ன வந்து கண்டுபிடிச்சார். உலகத்துல எங்கேயுமே இல்லாத நாடக காதலை கண்டுபிடிச்சார். நாடக அரசியல் இருக்கு. திமுக பேசுறது, அதிமுக பேசுறது ஒரே நேரத்தில், அது நாடக அரசியல். ஆனா நாடக காதல் எங்கேயாவது இருக்குமா? காதல் என்பது நாடகம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. காதல் என்பது எப்படி ஒரு பொண்ணுக்கு எப்படி வரும்? அணுகுமுறை, செயல்பாடுகள், நம்பிக்கை. ஒரு ஆணின் மீது ஒரு பெண்ணுக்கு தோற்றம், அணுகுமுறை, செயல்பாடுகள், நம்பிக்கை. இதுதான் அடிப்படை. இதுல தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது காதல் உருவாகும். ஆனா இவர் என்ன சொன்னாரு? கூலிங் கிளாஸ் போட்டா காதல் வருது. எப்படி? ஜீன்ஸ் பேண்ட் போட்டா காதல் வருது, 200 ரூபா டிஷர்ட் போட்டா காதல் வருது. இவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் கண்டுபிடிச்சது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு, ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொண்டு, 200 ரூபா டிஷர்ட் போட்டு எங்க வீட்டு பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு வர்றான். என்னது அபத்தமா இல்ல? தேர்தல் களத்தில் நீங்க ஏன் தோத்தீங்கன்னா தோல்விக்கான காரணத்தை ஆராயணும். இல்ல, நான் புரியுது. இந்த கடந்த பாதையை பத்தி நீங்க நிறைய விலாவரியா சொல்லியிருக்கீங்க. ஆனாலுமே கூட இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் இவரை கேட்கும்போது திரும்ப அவரை தந்தை போல அப்படின்றதோ, அவங்க பெறாத பிள்ளை போல அப்படின்றதோ, அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் பேசுறது சாத்தியமா இருக்கு? பசி எடுக்கிறது சாப்பாடு வேணும், கட்சி நடத்துறோம், அரசியல் களத்துல எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். இதுதான் அவங்களுடையது. அவ்வளவு பெரிய கட்சி இல்ல, அரசியலுக்காக தான் அப்படி இந்த பேச்சுக்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? முழுக்க இது கூட நாடக அரசியல் தான். விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு திமுக தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு அடுத்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் வாக்கு வங்கி அதிகம் உள்ள ஒரு கட்சி. சோ திமுக கூட்டணினா திமுக விசிகா அப்படின்றது காங்கிரஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்க. காங்கிரஸ் எல்லா கட்சியும் இருக்காங்க. வாக்கு வங்கியில வலிமையா இருக்கக்கூடிய கட்சி. செல்வாக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அனைத்து தரப்பு மக்களும் செல்வாக்கு பெற்று வளரக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை எப்படி அவங்களால ஜீரணிக்க முடியும்? பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க இருந்து வரிசையா கன்னியாகுமரி வரைக்கும் எங்க கட்சி தொண்டர்கள் கையில இருக்க 5-10 போட்டு சோரெழுத்து எழுதுறான். தொல் திருமாவளவன் கொட்டை எழுத்து எழுதி வைக்கிறாங்க எங்க கட்சிக்காரங்க. தலைவர் எழுச்சி தமிழருடைய அன்பு தம்பிகள் தமிழ்நாடு எழுதி வைக்கிறாங்க. இதை பார்த்து வைத்தறிச்சல் பட்டவர் தான் மருத்துவர் ராமதாஸ். என்னால திண்டிவனத்திலிருந்து சென்னைக்கு வரவே முடியலன்னு சொன்னாரு. அது ஆடியோ கேட்டிருப்பீங்க. சொன்னாரா இல்லையா? எழுச்சி தமிழர் யாருக்கான தலைவர்? எங்க இருந்து வர்றாரு? அவர் என்ன சனாதனவாதியா, ஜனநாயகவாதி? எந்த மக்களுடைய பிரதிநிதியா இருக்காரு? உண்மையான பாட்டாளி மக்களுடைய பிரதிநிதி அவர் தான். அப்ப அவருடைய பெயரை பார்த்து நீங்க எரிச்சல் படுறீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து அவர் வந்து பெற்றெடுக்காத பிள்ளை ஆவாரு? ஒருவருடைய பெயர்
தொல் திருமாவளவன் என்கின்ற அந்த பெயரை பார்த்து நீங்க எரிச்சல் அடைகிறீங்கன்னா அவர் எப்படி உங்களுக்கு பெற்றெடுக்காத பிள்ளை ஆவாரு? இப்ப இதெல்லாமே ஒரு நாடக அரசியல். நாடக அரசியல். இல்ல அப்போ வந்து தலைவர் அதுல தெளிவா தான் இருக்காரு. இப்போ ராமதாஸ் அவர்கள் இந்த பக்கம் வந்தாலுமே கூட வெளியேறது தான் முடிவா இருக்கும் அப்படின்னு. நான் தான் சொல்றேன்லங்க, அவர் இங்க வர மாட்டார். திமுக கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அந்த முயற்சி வந்து வெற்றி பெறாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்ல இதுல இருவேறு பார்வையும் முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மருத்துவர் ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி இருக்காரு. அன்புமணியே ஒரு தனியா அவருக்கான ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கீங்க. இவரை தனியா கணக்கிடுறீங்க. இவரை ஏத்துக்கிற தன்மை இருக்கு, அன்புமணி அவர்களை தான் ஏத்துக்கிற தன்மை இல்லை. இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்படுது இல்லையா? வேறு மரம் வேறு கிளை வேற. வேரிலிருந்து தான் மரம், மரத்திலிருந்து தான் கிளை, காய், கனி. வேறு யாரு? மருத்துவர் ராமதாஸ். அதோட கிளை தான் அன்புமணி. எல்லாம் ஒண்ணுதான். இருவேறு பார்வை கிடையாது. பண்பு ஒண்ணுதான். வேருக்கு என்ன பண்போ அதான் கிளைக்கு. வேரின் பண்பு தான் காய்க்கும் கனிக்கும். மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வெவ்வேறு அல்ல, பண்பில் ஒன்றானவர்கள். அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒன்றா இருக்கக்கூடியவங்க தான். ஏங்க இப்ப மேல்பாதி எப்பங்க நடந்துச்சு? விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள இவ்வளவு பேசுறாருல, உங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு தேவைப்படுதுல. அந்த ஊரை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிமக்கள் கோயிலுக்குள்ள போகல. கோயிலுக்குள்ள போக விடாம ஊர்க்கூட்டம் போட்டு தடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? அன்னைக்கு ஒன்னாதான் இருந்தாங்க மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் ஒன்னாதான் இருந்தாங்க. பிரியல. அன்னைக்கு பாலு ஊர்க்கூட்டம் போட்டு பேசினார்ல, வழக்கறிஞர் பாலு, அவர் முதுகுல தட்டி கொடுத்துருப்பார்ல, சபா சரியாதான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி மருத்துவர் தட்டி கொடுத்துருப்பார்ல. அப்ப நீங்க தோல்வியில இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்படுது. ஏதாவது ஒரு கட்சியில வந்து பயணம் பண்ணணும். விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய கட்சியில கூட பயணம் பண்ணுவதற்கு ஒரு தேவை வரலாம். அப்ப இந்த மேல்பாதி விஷயத்தை நம்மளே முன்னின்று சரி கட்டுவோன்னு உங்களுக்கு தோணுச்சா? அன்னைக்கு போனீங்கல்ல, குடிதாங்கி கிராமத்துக்கு போனீங்கல்ல, ஒரு பிணத்தை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணீங்கல்ல, நாங்க கூட உங்களுக்கு தமிழ் குடிதாங்கி பட்டம் கொடுத்தோம்ல, எங்க தலைவர் எழுச்சி தமிழர் மதுரை மேலூர்ல வச்சு பட்டம் கொடுத்தாருல. இன்னைக்கு ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு வரல? கூடா நட்பு கேடாய் முடியும். ஏன்னா ரொம்ப வருஷமா பாஜகவோடு பயணம் பண்ணிட்டாங்க. பாஜக RSS அவங்களுடைய கொள்கை அவங்க ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. சாதியவாதமும் மதவாதமும் அவங்க உடம்புல ஊறி போயிடுச்சுங்க. அப்ப இன்றைக்கு அவருடைய தேவையை கருதி அவர்களுக்கான இருப்பை கருத்தில் கொண்டு அவங்க ஒரு நகர்வு பண்றாங்க. எப்படி வந்து சரியாகும்? மேல்பாதியில ரொம்ப முன்னாடி நடக்கல, இப்ப நடந்தது. மேல்பாதியில நீங்க மருத்துவர் ராமதாஸ் முன்னாடி நேரம் போய் அந்த மக்களை அழைச்சிட்டு கோயிலுக்குள்ள போங்க. திண்டிவனத்து பெரியார் பட்டம் கொடுத்தாங்களா இல்லையா? தந்தை பெரியார் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினார்ல, நீங்க போயிருக்க வேண்டியது தானே? சமூக நீதி பத்தி பேசுறீங்களே. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்ச போது எத்தனை தலைவர்கள் உங்க கூட இருந்தாங்க? எவ்வளவு தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க, எழுத்தாளர்கள் இருந்தாங்கல்ல. அதெல்லாம் யார் அழிச்சது? அப்ப எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருந்தது. ஆனால் இவர் வந்து தமிழ் சமூகத்திற்கான தலைவரா வந்து தமிழ்நாடு அறியப்பட்டது. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, தொடக்கத்துல இருந்து நான் அதுக்கு தகுதியானவை இல்லை, நான் அப்படி இல்லை, நான் ஒரு சாதிக்கானவர் தான், என்னுடைய அரசியல் ஒரு குறுகிய அரசியல் தான், அதனாலதான் வன்னியர் ஓட்டு அந்நியர்களார். தேர்தல் களத்துல பெரிய தப்புங்க அது. வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் சொன்னா திமுக வன்னியர் இல்லையா, அதிமுக வன்னியர் இல்லையா, எங்க விசிக வன்னியர் இல்லையா? அப்ப வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் அப்படின்னா அந்நியர் ஓட்டு வன்னியர்கள் வருமா இல்லையா? வன்னியர் ஓட்டு அந்நியர்கள் சொன்னீங்க, அப்ப அந்நியர் ஓட்டு வன்னியர்கள் அதனால தோத்தீங்க. இல்ல இப்போ இதுல இருந்து சில விஷயம் என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அப்ப விசிக இருக்கிற வரைக்கும் மருத்துவரால உள்ள நுழைய முடியாது அப்படின்றத புரிஞ்சு நாங்க எங்க நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா இருக்கிறோம். என்ன இல்ல நிறைய கணக்குகள் சொல்லப்படுது சார், அதுக்காக தான் கேட்கிறேன். இப்ப காங்கிரஸ் வெளியேறிடுச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு தேமுதிக இன்னும் அதிக இடங்களோட திமுக அணியில காங்கிரஸ் வெளியேறாது. காங்கிரஸோட கேரக்டர் நான் சொல்லவா? இல்ல காங்கிரஸ் வெளியேறதான்றது எல்லாம் தாண்டியும் இப்போ இந்த பக்கம் வந்து செட்டில் ஆயிடுச்சு தெரியுமா? இல்ல நான் சொல்றேங்க, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வித்தியாசமான கட்சிங்க. எப்படி அப்படின்னா, இப்ப விசிகால நாங்க ஒரே மாதிரி தான், டாப் டு பாட்டம். தலைவர் என்ன சிந்திக்கிறாரோ கடைநிலை தொண்டன் வரைக்கும் நாங்கள் ஒன்றாதான் சிந்திப்போம். ஏறக்குறைய திமுக அப்படிதான், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஃபுல்லாக அப்படிதான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி சிந்தனை தான் இருக்கும். பாஜகவும் அது பொருந்தும். பாஜக இந்துத்துவ அரசியல் தான், யாராக இருந்தாலும் ஒரு தொண்டன் வரைக்கும் அப்படிதான் சிந்திப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி எப்படின்னா, பலதரப்பட்ட சிந்தனை படைத்தவர்கள் காங்கிரஸ் செஞ்சிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள கம்யூனிஸ்ட் பேசக்கூடியவங்க இருப்பாங்க, காங்கிரஸ் கட்சியில சனாதனம் பேசக்கூடியவங்க இருப்பாங்க, காங்கிரஸ் கட்சியில சாதி வெறிகள் இந்துத்துவ வெறித்தனமா பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அதே காங்கிரஸ்குள்ள சமத்துவத்தை பேசுறவங்க, சமூக நீதி பேசுறவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு பலதரப்பட்ட சிந்தனை படைத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. அப்படி சில பேர் சிந்திக்கிறனாலதான் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசுறாங்க. புரியுதா உங்களுக்கு? நடக்க போறது இல்ல. காங்கிரஸ் கட்சி
எப்போதும் திமுக அணியில தான் இருப்பாங்க. இல்ல இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இது எனக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச நான் தெரிஞ்சுக்கிட்டது. இல்ல அதான் அப்ப உங்களுடைய பார்வையில இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி தான் திமுக கூட்டணி, எல்லாமே செட்டில் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் புதியவர்கள் வருவதற்கோ இங்கிருந்து விலகுவதற்கோ வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சு உங்களோட பார்வை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த அணி வலுவா இருக்கு. புதுசா ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அது திமுக தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனா அப்படி புதிய கட்சி அநேகமா பாமகவா இருக்காது. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours.